திருப்பத்தூர் அருகே பணத்திற்கு ஆசைப்பட்டு சொந்த அக்காவின் கணவரை கடத்தி 1 கோடி ரூபாய் கேட்டு அடித்து துன்புறுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாமனை கடத்திய மச்சான் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பக்காவாக ஸ்கெட்ச் போட்ட கடத்தல் கும்பல் போலீசில் சிக்கியது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த இடையம்பட்டி நடுவூர் பகுதியை சேர்ந்தவர்கள் தியாகராஜ், அகிலா தம்பதி. தியாகராஜ் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளராக இருந்துள்ளார். தியாகராஜின் மனைவி அகிலாவின் அண்ணனான அரவிந்தன் பொன்னேரி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக உள்ளார். மாமன் மச்சான் உறவில் இருக்கும் தியாகராஜ், அரவிந்தன் இருவரும் நெருங்கி பழகி ஒன்றாக சுற்றி உள்ளனர். இந்நிலையில் தியாகராஜிடம் அதிக பணம் இருப்பதை அறிந்த அரவிந்தன் அவரிடம் பணம் பறிக்கக்கூடிய நோக்கத்தில் ஒரு கடத்தல் திட்டத்தை போட்டிருக்கிறார். அரவிந்தனும் அவருடைய நண்பரான சந்தோஷ் என்பவரும் இணைந்து தியாகராஜை கடத்துவதற்காக திட்டம் போட்டு அதற்காக தன்னுடைய நண்பர்களையும் கூட்டாளிகளாக சேர்த்துள்ளனர். தியாகராஜை கடத்துவதற்கு தகுந்த நேரம் பார்த்து கொண்டிருந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி எலவம்பட்டி பகுதியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு ஓட்டுநர் உரிமம் புதுப்பிக்க சென்றுள்ளார் தியாகராஜ். அப்போது காரில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் தியாகராஜ் சென்ற இருசக்கர வாகனத்தை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி அவரை கடத்தி சென்று விட்டனர். தியாகராஜ் அணிந்திருந்த சட்டையை கலற்றி அவருடைய கையை கட்டி கண்களை துணியால் மூடி காரில் கடத்தி சென்றனர். சந்தோஷின் மற்றொரு நண்பரான வீர மணிகண்டன் வழக்கறிஞராகவும் பாஜகவின் வெளிநாட்டு வாழ் பிரிவு திருப்பத்தூர் மாவட்ட தலைவராகவும் உள்ளார். வீர மணிகண்டனின் மாமனாருக்கு சொந்தமான லக்கிநாயக்கன் பட்டியில் உள்ள ஃபார்ம் ஹவுஸில் கடத்தி வரப்பட்ட தியாகராஜனை அடைத்து வைத்துள்ளனர். பிறகு தியாகராஜிடம் 1 கோடி ரூபாய் கேட்டு அந்த கும்பல் அவரை சரமாரியாக அடித்து உதைத்து மிரட்டியுள்ளனர். உடனே தியாகராஜ், என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை, என் அப்பாவிடமும் நான் பேசுவதில்லை, எனவே என்னுடைய மச்சானான அரவிந்தனுக்கு போன் செய்து பணத்தை கேட்டு பார்க்கிறேன் என்று கூறியுள்ளார். தியாகராஜனும் தன்னுடைய மச்சான் அரவிந்தனுக்கு போன் பண்ணி அவசரமாக பணம் வேண்டும் என்றும் உன்னிடம் இருக்கக்கூடிய பணம் அனைத்தையும் எடுத்து வா என்று கூறி தொலைபேசியை துண்டித்துள்ளார். முதலில் 1 கோடி கேட்டு மிரட்ட அவ்வளவு பணம் இல்லை என்றதும் 50 லட்சம் ரூபாய் கேட்டுள்ளனர். அதுவும் தர முடியாது என்று கூறியதற்கு பின்பு படிப்படியாக குறைத்து இறுதியில் 12 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக அரவிந்தன் ஒப்புக்கொண்டார். இவை அனைத்தும் அரவிந்தன் திட்டமிட்டபடியே நடந்து வந்துள்ளது. அதன் பிறகு கடத்தல் கும்பல் அரவிந்தனை தருமபுரி மேம்பாலம் கீழே வர வைத்து 12 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு தியாகராஜை தருமபுரி மேம்பாலம் கீழே கடத்தல் கும்பல் விட்டு சென்றுள்ளது. முகத்தில் தாடை உடைந்து முகம் முழுவதுமாக படுகாயத்துடன் இருந்த தியாகராஜ் அந்த வழியாக சென்ற ஆட்டோ ஒன்றை பிடித்து தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அதற்கு பிறகு குடும்பத்தினருக்கு தொடர்பு கொண்டு நடந்த சம்பவம் குறித்து கூறியுள்ளார். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த குடும்பத்தினர் தியாகராஜை பார்த்து கட்டி அணைத்து கதறி அழுதுள்ளனர். தீவிர சிகிச்சை முடிந்து தியாகராஜ் வீடு திரும்பிய நிலையில் மகனின் நிலையை பார்த்து கோபமடைந்த அவருடைய தந்தை யுவராஜ் கந்திலி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உடனே போலீசார் மிரட்டல் போன் கால்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள கடத்தல் கும்பலுடன் அரவிந்தன் அடிக்கடி பேசியிருப்பது தெரிய வந்தது. அரவிந்தனை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரணை மேற்கொள்ள சொந்த அக்காவின் கணவரையே கடத்தி பணம் பறிக்க திட்டமிட்டது அம்பலமானது. இதை கேட்டு தியாகராஜ் மற்றும் அரவிந்தன் குடும்பத்தினர் கடும் அதிர்ச்சியடைந்தனர். அரவிந்தனை வைத்து அவருடைய கூட்டாளிகள் சந்தோஷ், வீரமணிகண்டன், தினகரன், அஜித்குமார், விஸ்வா உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய சிலரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடத்தல் கும்பலிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் பணத்தையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பணத்திற்காக உடன் பிறந்த அக்காவின் கணவரையே கடத்தி பணம் பறித்த சம்பவம் இரு குடும்பத்தினரையும் கடும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.